10 நிமிடத்திற்கு முன்பு அந்த கங்கைக்கரை பகுதியில் இருக்கும் ஒரு குடிசையில் ஒரு கணவன் மனைவி இருவரும் தங்களது குடிசை வீடு பறந்து விடாமல் இருக்க அந்த வீட்டின் நடுவே இருக்கும் மூங்கிலை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தனர். வெளியே பேய் காற்று ஊளையிட்டது. கூரை ஓலைகள் ஒவ்வொன்றாக பீந்து கொண்டு காற்றில் போயின. எம்மா, என்னால முடியலங்க, கையெல்லாம் ரத்தம் கட்டுற மாதிரி வலிக்குதுங்க என்று அந்த பெண் அலறினாள். இன்னும் கொஞ்ச நேரம்தான் புள்ள, விட்டுறாத, விட்டுட்டோன்னா நம்ம உசுறு காத்துல போயிரும். அந்த மேலே இருக்கிறவன் நம்மளை கைவிட மாட்டான், நீ கெட்டியா பிடிச்சிக்கோ என்று தன் மனைவியை தேற்றியபடி மழையில் நனைந்து நடுங்கியபடியே அந்த உத்திரத்தை இறுக்கி பிடித்திருந்தான் கணவன். அப்போது அந்த சிறிய ரேடியோவில் இரைச்சலுக்கு நடுவே வணக்கம், வானொலி நிலையம் ஹரித்வார் என்ற ஒரு குரல் கேட்டது. இருவரும் பேச்சை நிறுத்திவிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த சத்தம் அவர்களுக்கு கடவுளின் குரலாக தெரிந்தது. முக்கிய அறிவிப்பு: 2 நாட்களாக வீசிக்கொண்டிருக்கும் புயல் சரியாக அதிகாலை 6:30 மணியளவில் கரையை கடக்க இருப்பதால் சிறிது நேரத்திற்கு வானொலி நிலையங்கள் செயல்படாது என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். கேட்டியா புள்ள, இன்னும் 1 மணி நேரம்தான், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும்னு சொல்றாங்க என்றான் அவன் நம்பிக்கையுடன். வானொலி தொடர்ந்தது. புயலின் ஆக்ரோஷமான அந்த நேரத்தில் அனைவரும் வீட்டிற்குள் பத்திரமாக இருக்குமாறு அரசு தரப்பிலிருந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த புயல் காற்றின் வேகம் மணிக்கு சுமார் 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசப்படும் என தேசிய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் கூறியுள்ளது. ஆகையால் யாரும் வீட்டை விட்டு வெளியில் வரவேண்டாம் என்று அரசு துறை சார்பாக அறிவிக்கப்படுகிறது. எங்க போவோம்? வெளியில போனா மரம் விழுகுது, உள்ள இருந்தா வீடு அசைதாடுது. 100 கிலோமீட்டர் வேகத்துல காத்தடிச்சா நம்ம குடிசை தாங்குமாங்க என்று விம்மி அழுதாள் மனைவி.